வரும் 17ஆம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல்வரை வாழ்த்தி வரவேற்கிறோம். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 91 புள்ளிகள் அதிகரித்து 25,330 இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 313 புள்ளிகள் அதிகரித்து 82,693 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. இன்னைக்கு 2 பேருடைய பிறந்த நாளை இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பிறந்த தந்தை பெரியாருடைய பிறந்த தினம், 140வது பிறந்த தினம். திராவிட கட்சியில் ஆரம்பிச்சு பொதுமக்கள் எல்லாரும் ஒரு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க பெரியாருக்கு. அதே மாதிரி நம்ம இந்திய பிரதமர் மோடிக்கு பிறந்த நாள். உலக தலைவர்கள் ஆரம்பிச்சு உள்ளூர் தலைவர் வரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு வாழ்த்த சொல்லிக்கலாம் சார். ஆமா, மெயினா இந்தியா பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட் சார். பர்த்டே பாலிடிக்ஸ்னால இந்தியாவுக்கு நன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? இந்த டாரிஃப் ஒரு முடிவுக்கு வருமா? முன்பெல்லாம் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இது வேற வழி, அது வேற வழிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால அது எவ்வளவு தூரம் நம்பலாம், நம்பகத்தன்மையோட இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனா நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவ் இன்க்ளினேஷன். அதாவது ஒரு ஈகோவை விட்டுட்டு, ரொம்ப ஈகோவான ஒரு திறனை நம்ம நல்லா நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை விட்டுட்டு பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா, அதற்கு நம்ம பிரதமரும் திருப்பி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அப்படிங்கும் பொழுது ஒரு சுமூகமான நிலையை நோக்கி போவதா தெரிகிறது. அதுதான் நீங்க இந்த யுஎஸ் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவும் வந்திருக்காங்க. டாரிஃப் நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்குது. சோ அதுவும் ஒரு பக்கம் பாசிட்டிவா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற தரவுகள் தான் ஊகங்கள் தான், தரவுகள் இல்ல, ஊகங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இன்னைக்கு பங்கு சந்தை ஒரு கணிசமான ஏற்றத்துல பார்த்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நான் ஏன் கணிசமான ஏற்றம்னு சொல்றேன்னா, அதாவது ஏற்றம்ங்கிறது குறைவுதான், பட் அக்ராஸ் த போர்ட் கன்சிஸ்டன்டா பிராடர் இண்டெக்ஸா இருக்கட்டும், அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ, 52 வீக் ஹை லோ, அப்பர் சர்க்கியூட், லோவர் சர்க்கியூட், இப்படி எது பார்த்தாலுமே எல்லாத்துலயுமே அந்த ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது தெரிகிறது. 25,100, 120ங்கிற அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிளியரா பிரேக் அவுட் ஆகி நேற்றுக்கு இன்னைக்கு அதுவும் தாண்டி இருக்குது. தொடர்ந்து 2வது நாளாக இன்னைக்கு நாள் முழுவதுமே பாசிட்டிவ் டெரிட்டரியில சந்தை இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அது ஒரு காரணமா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு செக்டார்ல பாக்குறப்ப பிஎஸ்யூ பேங்க் அது நல்ல ஒரு 2.6% மேல அதிகமாயிருக்கு. ஏதாவது ரீசன் இருக்குங்களா சார்? கரெக்ட். ஐடி செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார் எல்லாமே ஏறி இருக்கு. சில இது மெட்டல், ஃபார்மா, எஃப்எம்சிஜி எல்லாம் ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு. பட் இது எதுவுமே சிக்னிபிகண்டா இல்ல. பட் பிஎஸ்யூ பேங்க் மட்டும் இன்னைக்கு 2.5% மேல ஏறி இருக்கு. அதுல இருக்க அந்த நிப்டி பிஎஸ்யூ பேங்க் குறியீட்டுல இருக்க 12 பங்குகளும் இன்னைக்கு விலை ஏற்றத்துல. அதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய முன்னணி வங்கிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், மகாராஷ்டிரா பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, சென்ட்ரல் பேங்க், யூனியன் பேங்க், யூகோ பேங்க், இது எல்லாமே 2%க்கு மேல ஏறி இருக்கு. குறிப்பாக ஸ்டேட் பேங்க் 3%க்கு மேல ஏறி இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணம் இந்த டாரிஃப், இந்த விஷயங்களை ஒரு பக்கம் தாண்டி பார்க்கும் பொழுது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ் பேங்க், அந்த நிறுவனம், அந்த பேங்க்ல ஒரு 13.18 விழுக்காடு பங்குகளை இன்னைக்கு வித்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட ₹21.50 ஒட்டி வெள்ள வரும். அதை வித்திருக்காங்க. அது அதன் மூலமாக 8,889 கோடி ரூபாய் அவர்களுக்கு பணம் சேரும். சோ இது ஒரு பெரிய லிக்விடிட்டி அவங்களுக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. ஒரு வங்கியினுடைய பங்கை விற்று அதன் மூலமாக இவருக்கு ரொக்கமாக வந்திருப்பதன் மூலமாக இது அடுத்து லெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். அப்கோர்ஸ் ஸ்டேட் பேங்கோட பெரிய சைஸுக்கு இது ரொம்ப சிக்னிபிகண்டான சைஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் நிச்சயமா இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பணம். பட் மெயினா இதை வாங்கியிருக்கிறது எஸ்எம்பிசி, சுமிட்டோமோ மிட்சுய் பேங்கிங் கார்பரேஷன் தான் இதை வாங்கியிருக்காங்க. ஜாப்பனீஸ் பேங்கிங் அவங்க வாங்கியிருக்காங்க. சோ 2 விதமான ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது இந்தியாவில். ஏன்னா எஸ்எம்பிசி ஏற்கனவே 20% ஸ்டேக்கை வாங்குறதுக்கு மே மாசமே அதை ஒப்புக்கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம். அதற்கான ஒப்புதல்கள் எல்லாம் அவங்க பெற்றிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் எஸ் பேங்க்ல. சோ இந்த மாதிரி வரும்பொழுது இந்திய வங்கித்துறையில் ஜப்பானீஸ் முதலீடுங்கிறது பெரிய அளவுல வருது அப்படிங்கிறதும் வங்கித்துறையை பொறுத்தவரை ரொம்ப பாசிட்டிவான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தெரிந்த செய்தியா இருந்தாலும் அது நடக்கும் பொழுது அது இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான இதா பார்க்கப்படுகிறது. இந்த பக்கம் ஸ்டேட் பேங்குக்கு லிக்விடிட்டி, கேஷ் அவங்க என்கேஷ் பண்ணிட்டாங்க ஒரு வங்கி பங்கை விட்டு. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்குள்ள இவ்வளவு பெரிய முதலீடு வருகிறது அப்படிங்கிறது வங்கித்துறையை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொரு விஷயம் யுஎஸ் ஃபெட் ரேட் கட். இன்னைக்கு யுஎஸ் எஃப்ஓஎம்சி
பெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டியினுடைய மீட்டிங் நேற்று நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நேரப்படி 11 மணிக்கு மேல அவர்களுடைய அந்த சந்திப்பின் வெளிப்படம். அதுல குறைந்தபட்சம் 25 பேசிஸ் பாயிண்ட் அல்லது 0.25% வச்சுக்கோங்களேன், 1/4 விழுக்காடு வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரும்பாலானோரிடம் இருக்கு. அது மாதிரி நடக்கும் பட்சத்தில் அது இன்டைரக்டா இந்தியாவுக்குமே அதுல ஒரு பலன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா வட்டி விகிதத்தை உயர்த்தினால் அது பொதுவாக பங்கு சந்தைக்கு பாதகம். அதுல குறிப்பாக இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு, ஏன்னா பணம் அங்கு அதை நோக்கி செல்லும். குறைத்துக் கொண்டே வருவார்கள் என்றால் அங்கிருந்து பணம் வெளியேறுவதற்கு அல்லது இந்தியாவை நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்தியா போன்ற நாடுகளை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதனாலதான் இன்னைக்கு சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 18 பங்குகள் விலையேற்ற பங்குகள், ஒரு 12 பங்குகள் மட்டுமே விலையிறக்க பங்குகள்னு சொல்லலாம். நம்ம சொன்ன மாதிரி 52 வீக் ஹைலோ எல்லாமே பாசிட்டிவா இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. வங்கித்துறை குறிப்பாக ஏறினதுக்கு ஒரு காரணம். ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டியினுடைய விலை குறைப்பு இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு நிறுவனங்களாக அறிவிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோ மோட்டோ பார்த்தோம், அப்புறம் நம்ம மஹிந்திரா பார்த்தோம், இப்ப மாருதி ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு காருக்கும் எவ்வளவு குறைக்கிறோம் செப்டம்பர் 22 முதல் அப்படிங்கறத தெளிவாக வெளியிட்டு இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 46,224 ரூபாய் மாருதி சுசுகியினுடைய எர்டிகாவில் ஆரம்பிச்சு 1,10,384 ரூபாய் மாருதி சுசுகியோட ஃப்ராங்க்ஸ் அப்படிங்கிற மாடலுக்கு. அதனால அப் டு 1,10,000 ரூபாய் வரைக்கும் இந்த விலை குறைப்பு இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இது டிமாண்ட பூஸ்ட் பண்ணும். பொதுவாக மாருதிக்கு மட்டுமல்ல, எல்லா வாகன நிறுவனங்களுக்கும் டிமாண்ட பூஸ்ட் பண்ணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தெரிய வருகிறது. கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? சில்வர் பிரைஸ் 2.5% கம்மியா இருக்குங்கிறாங்க. அதுக்கான காரணம் சார்? அக்ராஸ் த போர்டு இன்னைக்கு கமாடிட்டி எல்லாமே விழுந்திருக்கு. சில்வர் மட்டும் அல்ல, காப்பர் கிட்டத்தட்ட 2% விழுந்திருக்கு, தங்கம் 1%, ஹீட்டிங் ஆயில், கேசோலின் எல்லாமே இன்னைக்கு, வீட் எல்லாமே இறங்கி இருக்கிறத பாக்குறோம். பட் குறிப்பாக வெள்ளி கிட்டத்தட்ட 3% இறங்கி இருக்கு. சர்வதேச சந்தையில $42 மேல இருந்தது, $42.25 கிட்ட இருந்தது. இன்னைக்கு $41.25 வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் $1.25 மேல குறைஞ்சிருக்கு. உள்ளூர் சந்தையிலும் பாத்தீங்கன்னா 2% மேல 1,26,000 அருகாமையில் வந்துருச்சு டிசம்பர் மாத ஒப்பந்தம். தங்கம் அதே மாதிரி 1,10,000 கீழே 1,09,000 நோக்கி போய்கிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலும் 1% இறங்கி இருக்கு. காரணம் இது ப்ராஃபிட் புக்கிங்கிறது இந்த மாதிரி சந்தை தொடர்ந்து ஏறும் பொழுது லாபத்தை பதிவு செய்வது அப்பப்ப அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அதனுடைய ஒரு பார்ட்டா தான் நான் பாக்குறேன். ஏன்னா தொடர் ஏற்றத்துல 30% மேல வெள்ளி ஏறி இருக்கு நடப்பு ஆண்டுல அப்படிங்கும் பொழுது அதுல ஒரு பகுதியை ப்ராஃபிட் புக் பண்ண வர்றதுங்கிறது சகஜம்தான். அதுதான் இப்பொழுது நிகழ்ந்து இருக்கிறது. ரெண்டாவது, இந்த யுஎஸ் ஃபெட் ரேட் கட் நடக்கும் பொழுது அங்கு பணம் அதிகமாக தங்கத்தை வெள்ளியை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சும் இருந்தும் இறங்கி இருக்கு அப்படின்னா அப்ப இது சிக்னிபிகண்டா டிமாண்ட் ரிடக்ஷன் இருக்கு, ப்ராஃபிட் புக்கிங் இருக்கு, சேல் இருக்குங்கிறத தான் நான் பாக்குறேன். ஓகே சார். இப்போ இந்த இறங்கி இருக்க சூழல்ல நம்ம வாங்கலாமா சார் சில்வரை? அந்த அளவுக்கு கணிசமா இறங்கிட்டதா நான் பார்க்கல. நம்ம முன்னால சொல்றதுதான் எப்போதுமே அசெட் அலோகேஷன் இஸ் a god. அதுதான் நமக்கு கடவுள். அந்த அசெட் அலோகேஷன்ல எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு திரும்ப ரீஃபில் பண்ணிக்கணும். அந்த அசெட் அலோகேஷனுக்கு மேல ஏறிச்சுன்னா அது வித்துறணும். இதுதான் நமக்கு காப்பாற்றும். அப்கோர்ஸ் இன்னொரு ரீசனும் இருக்கு. டாலர் விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் பாக்குறோம். டாலர் இண்டெக்ஸ் 96.25 நேற்று பேச 97 கீழே வரும் போல இருக்குன்னு, அதே மாதிரி 96.25 வந்திருக்கு. அதனுடைய தாக்கமும் இங்கு தெரிகிறது. டாலர்ல பாத்தீங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது, டாலருடைய மதிப்பும் குறைந்திருக்கிறது. ரெண்டுமே நடந்திருக்கு. 25 பைசா குறைஞ்சிருக்கு, 87 ரூபாய் 88 பைசா. இது ஒரு நல்ல விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும். கச்சா எண்ணெயினுடைய விலை குறைவதும் தங்கம் வெள்ளியினுடைய விலை மட்டுப்படுவதும் அதே சமயத்துல டாலருடைய மதிப்பு குறைவது, அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்களாகத்தான் நம்ம பார்க்கணும். அப்கோர்ஸ் யூரோவினுடைய விலை குறையலைன்னு சொல்ல போனா ஒரு 4 பைசா அதிகரிச்சிருக்கு. ஜாப்பனீஸ் எண்ணும் அப்படித்தான். பட் பிரிட்டிஷ் பவுண்டும் டாலரும் குறைஞ்சிருக்கு. டாலர் குறிப்பாக 25 பைசா குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு சாதகமான சூழல். சோ டாலர் குறையும் பொழுது நம்ம அதிக டாலர் கொடுத்து தங்கத்தை வாங்க வேண்டி வரும், வெள்ளியை வாங்க வேண்டும் இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்தவரை அங்க டாலரும் குறைஞ்சு அங்க தங்கத்தினுடைய விலையும் குறையும் பொழுது அதே அளவுக்கு அந்த குறைதல்ங்கிறது இங்க இருக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சார், மார்க்கெட் கமாடிட்டி பத்தி பார்த்துட்டோம். ஐபிஓ என்னென்ன சார் வந்துட்டு இருக்கு, என்னென்ன லிஸ்ட் ஆயிருக்கு? 2 மெயின்லைன் ஐபிஓ இருக்கு. யூரோப்ராக்டிக் சேல்ஸ் லிமிடெட்ங்கிற ஒரு ஐபிஓ. இது 18ஆம் தேதி முடிவடைகிறது, நாளை முடிவடைகிறது. அவங்க நாளைக்கு தான் அதனுடைய முழு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும். இப்போ வரைக்கும் இன்னும் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகல. அதே மாதிரி விஎம்எஸ் டிஎம்டி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் நாளை மறுநாள், இன்றுதான் துவங்கி இருக்கிறது, நாளை மறுநாள் முடிவடைய இருக்கிறது. பட் ஆல்ரெடி 4 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது. 99 ரூபாய், 94 இருந்து 99 ரூபாய்னு வச்சிருக்காங்க. லாட் சைஸ் 150 மினிமம். டெக்டி சைபர் செக்யூரிட்டிங்கிற ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, அது இன்னைக்கு முடிவடைகிறது. 334 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு.
அப்கோர்ஸ் அவர்களுக்கு தேவையானது 39 கோடி ரூபாய். சம்பத் அலுமினியம் லிமிடெட் அப்படிங்கிறதும் வந்து நாளை மறுநாள் முடிவடைகிறது என்று துவங்கி அவர்களுக்கு தேவையான அளவு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது. பட் இதுல இந்த 339 மடங்குன்னு சொன்னேன். இதே மாதிரி பெரிய ஒரு ஆதரவை பெற்ற இன்னொரு நிறுவனம் சென்ற வாரம், அதாவது நம்ம அர்பன் கம்பெனி அப்படிங்கிற IPO பார்த்திருப்பீங்க. அது இன்னைக்கு வந்து பட்டியலிடப்பட்டது. அது வந்து 103 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அவர்கள் எதிர்பார்த்ததை போல், அவங்க வெளியிட்டதை போல் 103 மடங்கு. விலை 103 ரூபாய் அவங்க வச்சு வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட 60 விழுக்காடுக்கு மேல அதிகரிச்சு இன்னைக்கு பட்டியலிடப்பட்டது. முடிவடையும் பொழுது 166 ரூபாயை ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு. சோ அதனுடைய அந்த தொழிலினுடைய வளர்ச்சி அபரிமாணமாக இருக்கும் என்று கருதப்படுவதனால் அதனுடைய இது இருக்கலாம். ஏன்னா நீங்க இது ஒரு புதுமையான மாடல். நீங்க பார்த்திருப்பீங்க, வீட்டுல ஒரு ஆணி அடிக்கணும்னா ஒரு ஆணிக்கு 25 ரூபாய், 10 ஆணிக்கு குறைஞ்சபட்சம் 25,250 ரூபாய் கொடுக்கணும். ட்ரில் போடுறதுக்கு இவ்வளவு, எலக்ட்ரிசி இது பிளக் பாயிண்ட் பிக்ஸ் பண்றதுக்கு இவ்வளவு, அப்படி எல்லாம் வந்து நகர்ப்புறங்கள்ல, கிராமப்புறங்கள்ல, சிறு நகரங்கள்ல பல பேருக்கு இது இன்னும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் பெருநகரங்கள்ல இது ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு ஆளை பிடிச்சி அவங்க அரை நாள் ஒரு நாள் வீணா போயிடுது ஒருத்தருக்கு, அதற்கு பதில் இது வந்து பண்றாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஸ்விக்கி ஆர் இன்ஸ்டாமார்ட் ஆர் ஜொமேட்டோ ஆர் போர்ட்டர் ஆர் ஜெப்டோ ஆஃப் சர்வீசஸ் வச்சுக்கோங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர், இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆட்களை ஒரு குறைந்த ஒரு கட்டணத்துல ஒரு கமிஷன் எடுத்துக்கொண்டு அவர்கள் அனுப்புகிறார்கள். இந்த வேலைக்கு இவ்வளவு அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிவித்து அனுப்புகிறார்கள். இத்தனை மணில இருந்து இத்தனை மணி ஸ்லாட்னு கொடுத்து. சோ இது வரைக்கும் காம்படிஷன் பெரிய அளவுல ஒரு ஆர்கனைஸ்டா செக்டர்ல இது மாதிரி இல்லைங்கிறதுனால இன்னைக்கு ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. பட் எப்படி மத்த இந்த குவிக் டெலிவரி, இன்ஸ்டா இது மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய பேர் உள்ள வந்தாங்கன்னா என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். IPOல பாத்தீங்கன்னா இன்னொன்னு நாளைக்கு பட்டியலிடப்பட இருக்கிறது ஏர்ஃப்ளோ ரயில் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு SME, அதே மாதிரி LT எலிவேட்டர் அப்படிங்கிற ஒரு IPO. ரெண்டுமே இதுமே பாத்தீங்கன்னா ஏர்ஃப்ளோ ரயில் டெக்னாலஜிங்கிறது 200 மடங்குக்கு மேல் QIBல விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. ரீட்டைல வந்து 300 மடங்குக்கு மேல, மொத்தமா 281 மடங்கு. அதே மாதிரி LT எலிவேட்டர்ங்கிறது 170 மடங்கு. அப்கோர்ஸ் இது வந்து SME IPOங்கிறதுனால இதை நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம். பட் இன்னைக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. SME IPOs பல் மடங்கு வணிகம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், காஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சந்தை வேறு விதமாக இருக்கிறது. அது வந்து சந்தையினுடைய ஒரு புல்லிஷ்னஸ் காட்டுகிறது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது லாஜிக்லாம் எதுவும் ஒர்க் ஆகிறது இல்லை. அதுக்காக எல்லாமே மோசமானது நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். நல்லது கெட்டது ரெண்டும் கலந்ததுதான் பார்த்திருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறத. சார் வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? 2 செய்திகள் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, செபி அரசு அனுமதியை கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா வங்கிகள், பென்ஷன் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து நான் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி அதுல வந்து ட்ரேட் பண்ணலாமா, அதாவது விவசாயம் சார்ந்த பொருட்கள் இல்லாத மற்ற கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்ணலாமா. இப்போ விவசாயம் சார்ந்ததுன்னா வந்து பல இது சில்லி, ஜீரா அந்த மாதிரி பொருட்கள் இருக்கு. அதை தவிர்த்து விட்டு ஏன்னா அது வந்து நுகர்வோருக்கு விலைவாசி ஏற்றத்துல இறக்கத்துல பாதிக்கப்படலாம்ங்கிற பரவலான கருத்து இருக்கு. அது சரியானதாங்கிறது விவாதத்துக்கு உட்பட்டது. அதை தவிர்த்து விட்டு மற்ற கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்ணலாம், அனுமதிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டிருக்காங்க அரசிடம். அது வந்ததுன்னா கமாடிட்டி மார்க்கெட்ஸுக்கு, MCX மாதிரி இன்னைக்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அது வந்து பெரிய அளவுல ஒரு பிசினஸ் பூஸ்டா இருக்கும். வங்கிகளுக்கு வந்து கரெக்டா முறையாக ரிஸ்க கையாண்டார்கள் என்றால் அது லாபம் பார்க்கலாம், இல்லைன்னா அவர்களுக்கும் ரிஸ்க் இருக்குங்கிறத புரிந்துதான் அரசு முடிவெடுக்கும் நம்புறேன். 2வது, IT டிபார்ட்மெண்ட் மெரிகோ குரூப், அந்த மெரிகோ உங்களுக்கு தெரியும், பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனம், தேங்காய் எண்ணெய் அன்றாடம் பலர் பயன்படுத்தக்கூடியது. அந்த நிறுவனத்துல IT டிபார்ட்மெண்ட் வந்து சர்வே ஆபரேஷன் சொல்றது. இட் இஸ் நாட் எ ரெய்டு, சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. சர்வே ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பல இடங்கள்ல. அது தகவல் வெளியான உடனே அந்த பங்கினுடைய விலை ஒரு 12 ரூபாய் குறைந்துதான் இன்னைக்கு வணிகம் நடந்தது. முழு விவரங்கள் நாளை மறுநாள் வரலாம், காத்திருப்போம். இன்னைக்கு வந்து கொஸ்டின் ஆஃப் தி டேல மனோகரன் ராமசாமிங்கிற நேயர் வந்து, என்னிடம் இருக்கும் பணம் இன்னும் ஒரு வருடத்துக்கு முதலீடு செய்ய ஏதாவது குறுகிய கால முதலீடு திட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. லோ ரிஸ்கா இருக்கணுமா சார், லெஸ் ரிஸ்கா இருக்கணுமா சார்? பங்குச்சந்தையும் ரிஸ்கும் கூடவே இருப்பது உடனே பிறந்தது. அதை ரெண்டையும் பிரிக்கிறதுங்கிறது ரூல்ட் அவுட். அதனால அதை முதல்ல மறந்துடணும். ஓகே, சரி, மியூச்சுவல் ஃபண்ட் போலாமான்னா அங்கேயும் ரிஸ்க் இருக்கு. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்னா பியூர் ரிஸ்கே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ரிஸ்க் இருக்கு. அது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா, ஒரு பிளான்டு மெத்தட்ல போடும் பொழுது இந்த ரிஸ்க் ஓரளவுக்கு மிட்டிகேட் பண்ண முடியும், அவ்வளவுதான். அதை தாண்டி, அதாவது அசெட் அலோகேஷன் உள்ள ஃபண்ட்ஸ்ல போடும் பொழுது கொஞ்சம் ரிஸ்க் குறைக்கலாம். அதுக்கு மேல ரிஸ்க் ரிமூவ் பண்றதுங்கிறது முடியாது. இவருக்கு நம்முடைய ஆலோசனை என்னவா இருக்கும்னா, ஓராண்டு அல்லது 2 ஆண்டுக்குள் தேவைப்படக்கூடிய பணமாக இருந்தால் அதை பாதுகாப்பான ஒரு வங்கியில முதலீடு செய்வது நல்லது. பிக்ஸட் டெபாசிட்ல வைப்பு நிதியா வைக்கிறது நல்லது. அல்லது வங்கி போஸ்ட் ஆபீஸ் இதுல டெபாசிட்ல போடுறது, டேர்ம் டெபாசிட்ல போடுறது நல்லது. அதை தாண்டி வேற எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கிறது தான் அவருடைய பணத்திற்கு பாதுகாப்பானது. பங்கு சந்தைங்கிறது குறைந்தபட்சம்
5 ஆண்டுகள் 3 to 5 ஆண்டுகளாவது இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா, எஸ்ஐபில போனீங்கன்னா, பங்குச்சந்தையா இருந்தா நம்ம மனசுக்குள்ள ஒரு 10 ஆண்டுகளுக்காவது தயாரா இருக்கணும். எங்கேயும் வீடு வாங்கினோம்னா நம்ம வந்து ஓராண்டுக்குன்னு வாங்குறது இல்லை. அது மாதிரி இது ஒரு சொத்து, இது ஒரு முதலீடு அப்படிங்கிற ஆங்கிள் தான் அது பார்க்கணுமே தவிர ஏதோ ஒரு சூதாட்டமாகவோ அல்லது இதை வந்து உடனடியாக பணம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பாகவோ பார்த்தோம்னா நம்மளை ரொம்ப ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுறோம். தவிர்ப்பது நல்லது. ஃபைன் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. வரும் 17ஆம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள்.